ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுக்கக்கூடிய கான்செப்ட் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெத்தட். ஆக்சுவலி நான் எனக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு மெத்தடாவே உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதை வந்து ஒரு பெரிய மெத்தடா நம்ம உட்காந்து பண்ண போறோம், இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண போறோம், இது ஒரு வேலையா நினைச்சு நம்ம பண்ண போறோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இதை நீங்க பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலுமே நீங்க அடைய முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 பேர் பேசாம இருக்காங்க, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் என்ன இருக்கும்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க? நான் தப்பே பண்ணல, அவங்க மேலதான் தப்பு, அவங்க பண்ண தப்புனாலதான் இப்ப நாங்க பேசாம இருக்கோம், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, என்கிட்ட வந்து பேசிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இதுவே கொஞ்ச நாள் போக போக மேபி நான் விட்டு கொடுத்து போயிருக்கலாம், நான் இறங்கி போயிருக்கலாம், நான் இறங்கி போகாத காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள இந்த பிரேக்கப்கான முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சு, அன்னைக்கு நானே போய் பேசியிருந்தா இந்த பிரேக்கப் வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கலாம். மேபி போக போக வந்து பாத்தீங்கன்னா இல்ல, மிஸ்டேக்கே என் மேலதான் இருக்கு, அவங்க மேல மிஸ்டேக் கிடையாது, அவங்க என் மேல ட்ரூவா தான் இருந்தாங்க, நான் பண்ற தப்புனாலதான் அவங்க கோவப்பட்டு அப்படி பேசிட்டாங்க, அவங்க அந்த மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க தப்பு உங்க மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈகோவா அடமெண்டா இருப்பாங்க, என் மேல தப்பே இல்ல, என் மேல தப்பே இல்ல, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி துரோகம் பண்றவங்க இருக்கிறான், பட் 100க்கு ஒரு 99% துரோகம் பண்றவங்கள கம்மி தாங்க. அந்த 1% பீப்புள்ஸ் தான் துரோகம் பண்ணுவாங்க. அந்த 1% நம்ம விட்டுறலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 99% பீப்புள்ஸ் வந்து ட்ரூவா தான் இருப்பாங்க. அவங்களுக்காக வீடியோ. ஸோ அந்த மாதிரி உங்களோட மனசுல வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு 100% தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எத்தது வீடியோ கிடையாது. பட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரூவா தான் இருந்திருக்காங்க, சுச்சுவேஷன்னால சந்தர்ப்பத்தினால பிரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஒரு மெத்தட் நான் சொன்னீங்கன்னா அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெத்தடை நீங்க பண்ண என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து கிளியரன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ், உங்களை சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவான பீப்புள்ஸ் எல்லாருமே உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாவே மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க யார ஆசைப்படுறீங்களோ அவங்கள நீங்க தினமும் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களையும் அறியாமல் அவங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அட்ராக்டோட பிரதிபலனா வந்து அவங்க பேர் அதிகமா பார்ப்பீங்க, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்பீங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியும், மேபி அவங்களே அடிக்கடி நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மெத்தடை பண்ண உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி. இந்த மெத்தடோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் அப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா பேர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல? ஓகே, இதை நான் பெருசா உள்ளுக்குள்ள போய் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒரு குழப்ப விரும்பல. பட் இந்த மெத்தடோட பிளஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மெத்தட் நீங்க பண்ண அவ்வளோ டிஃபரன்ஸ் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் நீங்க பண்றீங்க அப்படின்னா சில முன் தயாரிப்புகள் நீங்க பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க மொபைல மூலம் தலை சுத்தி எங்கேயாச்சும் வீசிடுங்க, இல்லை எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டு வந்துருங்க. உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு பிளேஸ்ல போய் அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்கார்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நீங்க யார உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாரு திரும்ப உங்க லைஃப்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள முதல்ல காட்சிப்படுத்துங்க, அவங்கள பத்தி கற்பனை பண்ணுங்க, அவங்கள விஷுவல் பண்ணுங்க, அவங்களும் நீங்களும் ஒன்னா இருந்த அந்த நிகழ்வுகளை நினைக்க ஆரம்பிங்க. நீங்க 2 பேரும் பார்த்துக்கிட்ட விஷயம், அவங்க கூட இருக்கிறப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, அந்த ட்ரீம் மூமெண்ட்ஸ், அது எல்லாத்தையுமே அப்படியே யோசிக்க ஆரம்பிங்க. அவங்க ஸ்மைல் நீங்க பார்த்துட்டே இருக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு இல்லையா? அது எல்லாமே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்சிப்படுத்துங்க, அப்படியே விஷுவல் பண்ணுங்க. முழுக்க அவங்களோட உருவத்தை உங்க கண்மாடி கொண்டு வந்து நிறுத்துங்க, ஃபீல் பண்ணுங்க. அவங்க உங்க கண்மாடி அந்த விஷுவல்ல கொண்டு வந்து நீங்க நிறுத்தும் போது உங்க மனசுல இருந்து அந்த வலி உங்க கண்ணுல இருந்து தண்ணியா வரும். அந்த தண்ணீர் வந்தாதான் உங்களோட பெயின் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெயினை முதல்ல உங்க கண்மாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அவங்கள நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அவங்க அப்படியே உங்க மனக்கண்ணில் உங்க முன்னாடி நின்னோன்னே உங்க வாயிலிருந்து சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஐ எம் சாரி. இது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்டா சொல்லக்கூடாது, ஜஸ்ட் ஐ எம் சாரி அப்படி கிடையாது. உங்களோட அடி மனசுல இருந்து அவங்கள நீங்க நேரடியா பார்க்கும்போது உங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை ஐ எம் சாரி. அந்த வேர்டு நீங்க சொல்லும் போது அவங்க கண்ணை நேரா பார்த்து நீங்க சொல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லணும். அடுத்தது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அவங்க கிட்ட மனசார நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க, என்னை மன்னிச்சுக்கோ, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு உங்களோட அடி மனசுல இருந்து நீங்க அதை வந்து உணர்வுபூர்வமா சொல்லணும். அதை நீங்க சொல்லும் போது உங்களோட மனசுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நிலை உங்க மனசை தோன்ற வரைக்கும் ரிப்பீட்டபிளா ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அதை திரும்ப சொல்லிட்டே இருங்க. இது வந்து உங்க மனசே சொல்லும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உங்க மனம் சொல்ற அளவுக்கு நீங்க பண்ண பிறகு அண்ட் 3ஆவதா தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க உங்க மன்னிப்பை ஏத்துக்கிட்டாங்க. யார் ஒருத்தங்க நம்ம செஞ்ச தவறை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம மனசார நன்றி சொல்லுங்க. சொல்லிட்டு அடுத்து உங்க மனசுல இருந்து வரக்கூடிய வார்த்தை ஐ லவ் யூ.
இந்த 4 வார்த்தை தாங்க, இந்த 4 வேர்ட்ஸ். இதை வந்து நீங்க அவங்ககிட்ட சொல்லணும். முதல் 2 வேர்ட்ஸ் ரிப்பீட்டபிளா சொல்லிட்டே இருக்கணும். அடுத்த 2 ஒரே ஒரு டைம் சொன்னா போதும். பட் உங்களோட இன்னர் ஆர்ட்ல தான் அந்த வேர்ட்ஸ் வரணும். அப்படியே உங்க மனசை புரிஞ்சு எடுக்கிற மாதிரி அந்த வார்த்தை வரணும். அது உங்க மனசுல இருந்து, ஆள் மனசுல இருந்து அப்படியே அவங்ககிட்ட சொல்லணும். நீங்க காட்சிப்படுத்தணும். நீங்க இந்த மன்னிப்பு கேட்டவங்க ஐ லவ் யூ சொன்ன உடனே அவங்க கண் அப்படியே பிரைட் ஆகிறது, சந்தோஷமாகிற மாதிரி அந்த ஃபீலோட சொல்லுங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த ஃபீல் அப்படியே காட்சிப்படுத்திட்டு நீங்க அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ற அந்த செகண்ட் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறத உணர்ந்துட்டு அந்த ஃபீலோட அப்படியே அமைதியா சொல்லுங்க. அந்த மனநிலை கொண்டு வந்து உங்களை அப்படியே நிறுத்துங்க. எவ்வளவு நேரம் இந்த ஃபீலோட உங்களால இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்துட்டு அதன் பிறகு கண்ணை திறந்துட்டு அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. பட் உங்களை நெகட்டிவ் ஆக்கக்கூடிய விஷயம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த 4 வார்த்தை திரும்பி ஒரு சொல்றேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இதை நீங்க சொல்ற இந்த காலகட்டங்கள், அதாவது இதை நீங்க டெய்லியும் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணா போதும். பிஃபோர் ஸ்லீப் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். இதை பண்ணக்கூடிய நாட்கள்ல உங்களை நெகட்டிவா மாற்றக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க துணை போகாதீங்க. லைக் ஏதாவது ஒரு சேடான சாங்ஸ், இல்ல ஏதாவது ஒரு சேடான மூவி, லவ் ஃபெயிலியரான ஒரு மூவிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க. சந்தோஷமா உங்களை வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம எப்ப சந்தோஷமா இருக்கிறோமோ அப்பதான் பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மள இருக்க ஆரம்பிக்கும். அந்த சந்தோஷமான வைப்பை கொண்டு வாங்க. உங்களை சுத்தி எல்லாமே சந்தோஷமா மாற ஆரம்பிக்கும். உங்க மனசுல அந்த சந்தோஷத்தை ஈர்க்க ஆரம்பிங்க. இந்த 4 வார்த்தை நீங்க பயன்படுத்தும் போதே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட நபர் ஏதாவது ஒரு வகையில உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க, அல்லது நீங்க அவங்க தொடர்பு கொள்ளும்போது பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இதோட மெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டெலிபதி மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். உங்க மனசுல அவங்களை நிறுத்தி நேருக்கிட்டே நீங்க சொல்லும் போது அந்த பெயின், அந்த ஃபீல், அந்த உணர்வு வந்து அவங்கள போய் சேர ஆரம்பிக்கும். அவ்வளவு பர்ஃபெக்டா இது ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து நாட் அட் ஆல் லவர்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் கிடையாதுங்க. உங்க பிசினஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த 4 வேர்ட்ஸ் பயங்கர பவர்ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை டெய்லியும் பண்ணுங்க. இதை கடமைக்கு பண்ணி ஆகணும் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபீல் பண்ணி பண்ணுங்க. டெய்லி எப்படா நம்ம பண்ணுவேன், அந்த ஃபீலை எப்படா நான் உணருவேன் அப்படிங்கிற அந்த உணர்வு பூர்வமா பண்ணுங்க. நானும் பண்றேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. இதை பண்ணக்கூடிய அந்த டைம் அதை உணர்ந்து நீங்க அனுபவிச்சு பண்ணணும். அந்த ஃபீலை நீங்க ரசிக்கணும். நீங்க இதை பண்றீங்கன்னா அவங்கள உங்களோட காட்சிப்படுத்தும் போது அந்த காட்சிப்படுத்தும் அவங்களோட ஸ்மைல், இது எல்லாமே நீங்க திரும்பி பார்க்கணும், ஏங்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுக்காக தினமும் நீங்க காத்திருந்து நீங்க பண்ற அளவுக்கு இருக்கணும். எப்படா எனக்கு அந்த நைட் டைம் வரும், நான் எப்ப அதை பண்ண போறேன், எப்ப அந்த உணர்வை நான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கத்தோட நீங்க பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அது நடக்கும். பிகாஸ் நீங்க தான் அவங்க ஆசைப்பட்டிருக்கீங்க. அவங்க உங்க லைஃப்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த உணர்வோட இருந்துதான் பண்ணணும். நம்பிக்கை இல்லாமலோ இல்ல ஏன் பண்ணணும், இல்ல இது ஒரு கடமைக்கு பண்ணணும் அப்படிலாம் பண்ணாம உங்க லைஃப் ஸ்டைல மாத்தி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.